இப்போ பாருங்கள், இது கை ஒர்க் இருக்குங்களா, எம்ப்ராய்டரி இருக்குது. இப்போது இடுப்புக்கு எதுவும் கொடுக்கல, இது கைக்கு மட்டும் வரணும். இந்த பீஸில் நம்ம இடுப்பு மட்டும் நெக்கு இப்போது இந்த வாட்டத்தில் போடணும். இந்த பூ இந்த வாட்டம் இருக்குது, இந்த வாட்டம் வருதா இந்த வாட்டம் வருதா முதல்ல செக் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த பூ எப்பயுமே நேர் வாட்டத்தில் தான் இருக்கணும், இந்த வாட்டம். அப்போது நான் துணியை இப்படி போடணும், சரிங்களா, இப்படி போடணும். அப்படி போட்டால் கூட பாருங்கள் பூ இந்த வாட்டத்தில் தான் வருது. அப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா கையை வெட்டிக்கணும். கை எப்படி இந்த பூ வாட்டத்தை வெட்டிக்கணும். ஆல்ரெடி இந்த கை வெட்டியாச்சுங்களா லைனிங்கில். கவனிங்க, 2 ப்ளவுஸு பட்டு புடவை சேம் மெத்தடில் வந்துச்சு. ஆனால் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் சேம் மெத்தடில் வரல. எப்பயுமே இந்த பூ நேர் வாட்டத்தில் ஸ்ட்ரைட்டில் தான் இருக்கணும், சைட்லேயும் இருக்கக்கூடாது. அது இருக்கிற மாதிரி தான் நம்ம வெட்டணும். இப்போ இதனுடைய கை பீஸு முதல்ல வெட்டிக்கலாம். வெட்டிட்டா அவங்களுடைய கை சின்னது தான், அதனால் இந்த வாட்டத்தில் கரெக்டாக நம்மளுடைய பாடி பீஸ் வந்துடும். பார்க்கணும், இந்த கை வந்து ஒரு சிலர் கை நீட்டாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடி பீஸு இந்த பக்கம் அப்படி மடித்து வரும்போது ஒரு சிலருக்கு பத்தாது. நம்ம அப்போ எந்த வாட்டத்தில் போடணுன்னா இந்த வாட்டத்தில் தான் போடணும். இந்த வாட்டத்தில் போட்டாகணும், வேறு வழி இல்லை. இப்போது இவங்க கை சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம பூ வந்து நேர் வாட்டத்தில் வெட்டும். கை பாருங்கள், 1/2 இன்ச்சு கரெக்டாக கீழே இறக்கியாச்சு. இப்போது இதுவும் எக்ஸ்ட்ரா வெட்டியாச்சு. சென்ட்ரு கண்டிப்பாக சென்டர் அர்க்கட் பண்ணணும். கை முடிஞ்சிச்சுன்னா இங்கே பாருங்கள், தைக்கும்போது தான் நமக்கு ஒர்க்கு. இப்போது இந்த பீஸை ஸ்ட்ரைட் பண்ணணும். வளைவாக இருக்குங்களா, இந்த இடத்துல இருந்தால் ஸ்ட்ரைட் பண்ணணும். ஏன் அக்கா இந்த பக்கம் போகிறீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் இருக்குல்ல மடித்து போட்டுக்கலான்னு ஒரு கேள்வி இருக்கும். நான் சொன்னீங்கன்னா இந்த பூ வந்து இந்த நேர் வாட்டத்தில் தான் இருக்கணும். இப்படி இருந்து மடிச்சோம்னா பூ வந்து உள்டாவாக இருக்குது பாருங்கள். எப்பயுமே வலது பக்கம் தான் வரணும், வலது பக்கத்தில் இருந்தால் மேலே ஏறணும் சொல்லியிருக்கேன். இப்போ இது மடிச்சிட்டேன். இப்போது இந்த பீஸை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் மேல் நோக்கி வைக்கணும். பாருங்கள், வைக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் சில்க் சாரீ, கொஞ்சம் சேஃபாக வைக்கணும். ஒரு கிளாத்துக்கு ஒரு மெத்தட் இருக்குது, கொஞ்சம் சேஃபாக வைக்கணும். இது வந்து நைஸாக போயிட்டே இருக்கும். பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. நேரில் இருக்குங்களா இப்போது இந்த பாடி பீஸை மடிப்பு இருக்குது. இப்போது கழுத்து மடிப்பு இருக்குங்களா, இந்த மடிப்பு கரெக்டாக நம்ம பக்கம் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். பொறுமை கொஞ்சம் நமக்கு மிக அவசியம் நம்ம கட்டிங்கில். இப்போது இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால லைட்டாக தட்டி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் பின் பண்ணலை, நீங்கள் பின் பண்ணிவிட்டு தைங்க. நான் எல்லாமே இந்த ஸ்டெப்பில் தான் தைப்பேன். ஒரு சிலர் வந்து பாட் தனித்தனியாக தைப்பாங்க. நான் இந்த ஸ்டெப்பில் தான் தைப்பேன். எனக்கு இதுதான் ஈஸியாக தெரியுது. ஷோல்டர் ஜாயிண்ட் வராது, ஃபினிஷிங்கோடு இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள்.
வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சரிங்களா? இங்கே சென்ட்ரு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கணும். ஏன்னா ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம தைக்கும்போது வளைவாக இருக்கும், ஸ்ட்ரைட் வராது. அதனால மடிப்பு இருக்கும்போதே நம்ம வெட்டிட்டா ஸ்ட்ரைட்னஸ் கிடச்சிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாருங்க, இப்போ இது நாட் ரெடி பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். வேறு எந்த பீஸ் வேணாலும் நம்ம இது பட்டிக்கு எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தேவையானது மட்டும்தான் துணி எடுக்கணும். எக்ஸ்ட்ரா எதுவும் போடக்கூடாது. ஒரு சிலருக்கு துணி கட்டும் வராது, அதனால் பார்த்து பொறுமையாக கொஞ்சமாக தான் அதுக்கு தேவை என்ன இருக்கோ அது மட்டும்தான் எடுக்கணும்.